Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கொடைக்கானல் சுயம்பு வேலாயுதப்ப சுவாமிகளுடைய அந்த வீடியோ பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாகவுமே இருந்துச்சு சார். அந்த அனுபவம் அது எப்படி இருந்துச்சு சார்? கொடைக்கானல் பற்றி சொன்னோன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனோம். வஸ்திரம் எடுக்கலாம், என்ன வஸ்திரம் எடுக்கலான்னு சொல்லி நம்ம என்ன சைஸில் கேட்கலான்னு சொல்லி அவர் குருக்களுக்கு ஃபோன் பண்ணால், நேற்று தாங்க நினச்சேன் பட்டு வஸ்திரம் முருகருக்கு வேணும்னு சொல்லி, என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ வஸ்திரம் கேட்குறீங்களா? இதான் முருகர் சக்தி. முருகர் தனக்கு என்ன வேணுமோ தனக்கு உண்டான ஆளை வச்சிருக்காரு. இன்னைக்கு காலை கூட வடபழனி கோயிலில் சொன்ன செண்பக மலை ஒருத்தர் கொடுக்குறாரு நைட்னா அவர் கையில் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இன்னொரு தம்பி சொன்ன 48 நாள் நான் முருகனை பார்த்துட்டேங்க அப்படின்னாரு. 48 நாள் முருகனை நீங்கள் பார்க்கணுது கிடையாது, 48 நாள் முருகன் உங்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. உங்கள் முருக பக்தி அந்தளவுக்கு உன்னதமான பக்தி. உங்களை வர வச்சு உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதை வாங்கிட்டார். திருச்செந்தூர், கொளஞ்சியப்பர், விருதுநகர், குக்கி சுப்பிரமணியா சுயம்புவே முருகர் வந்தார். அந்த மாதிரி ஒரு சிறப்பு தான் இந்த சுயம்பு வேலாயுத சாமி. அவங்க வரலாறை சொல்றாங்க. என்ன வரலாறுனா, பூமியிலேருந்து ரத்தமாக வந்திருக்கு, ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லி ஊர் மக்களை போய் கூட்டு வர்றதுக்குள்ள அந்த பூமியிலேருந்து லிங்கம் மாதிரி உண்டான சிலை வந்து மேலே வந்துட்டு, இது என்னடா லிங்கம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து முருகரோட கை, எங்க முருகரை போனீங்கனாலும் முருகரோட முகத்தை தான் பார்த்து வணங்குவீங்க. ஆனா இந்த முருகர் மட்டும் நீங்க முதுகை பார்த்தா வணங்க முடியும். அவரோட முதுகுக்கு ஆரத்திக்காட்டும் முருகர் பழனிமலை பார்த்து நிற்கிறாரு. அப்போ ஐயா இந்த மாதிரி வேற எதனா அதிசயம் இருக்கா அப்படின்னு இருக்குங்க அப்படின்னு. என்னங்க அதிசயம்? என்ன பங்குனி மாதமும் ஒரு மாதத்துல வந்து ஒரு காவடி விழா நடக்குமாங்க சார். எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த முருகர் வண்டி குழந்தை வந்திருக்கு. மெடிடேஷன் முடிச்சுட்டு பின்னாடி போகும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ல டைனோசரோட உருவம் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க டைனோசர் மாதிரி இருக்கு, என் கண்ணுக்கு மட்டும் தான் டைனோசர் மாதிரி தெரியுதா இல்லை எப்படின்னா? இல்லை சார். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சுற்றுலா போகிறதுக்கான தலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைவுக்கு வரும். ஆனால் கொடைக்கானல்லையும் ஒரு முருகர் இருக்கார். இந்த முருகப்பெருமானை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய கவலைகள் எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்தெறியும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் கொடைக்கானல் சுயம்பு வேலாயுத சுவாமிகள் பற்றின பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம்.எஸ்.கே. கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். எல்லா புகழும் முருகனுக்கு. கொடைக்கானல் சுயம்பு வேலாயுதப்ப சுவாமிகளுடைய அந்த வீடியோ பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாகவுமே இருந்துச்சு சார். அந்த அனுபவம் அது எப்படி இருந்துச்சு சார்? கொடைக்கானல் பற்றி சொன்னோன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனோம். உங்கள் வாழ்க்கையில் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு காரணம் இல்லாமல் வரவே மாட்டாங்க. அவங்க நல்லதும் கொடுக்க வந்திருக்கலாம், கெட்டதையும் கொடுக்க வந்திருக்கலாம், உங்களை சோதிக்கவும் வரலாம், உங்களை உயர்த்தவும் வந்திருக்கலாம், உங்களை தாழ்த்த வந்திருக்கலாம். அப்படி தொடர்புடையவங்க மட்டும்தான் வருவாங்க. நம்ம லாஸ்ட் பர்த்தில் யார் கூடலாம் பழகணுமோ அவங்க இந்த பர்த்தில் நம்மளுக்கு கண்டினியூட்டியாக வருவாங்க. இது உண்மை. நான் கர்மா ஆராய்ச்சியில் பண்ணது. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹரிஷ்னு ஒரு தம்பியோட கர்மா வந்து நான் பார்த்து சொல்கிறேன். அந்த தம்பி தான் இந்த முருகர் வெளியே தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த கொடைக்கானல் வேலாயுத சாமி கோயிலேருந்து ஒரு 5 பேர், அந்த ஊர் மக்கள், ஊர் தலைவர், அங்கே மகுடேஸ்வரன் ஒரு சகோதரர், அவர் வந்து ஜெயம்.எஸ்.கே. கோபின்னு அவனுக்குன்னு ஒரு பேசி காணொலி அனுப்புகிறாங்க. நான் என்ன நம்புறேன்னா, முருகர் கண்டிப்பாக ஏதோ வகையில் நம்மளை போக வைப்பார், அவ்வளோதான். அதோட அந்த விஷயத்தை வந்து பெருசாக மைண்ட். அடுத்த முருகர் என்ன வேலை கொடுத்தாரு, அப்படிதான் பயணிச்சுட்டு இருக்கேன். நான் எப்பயுமே அந்த அதிகாலை தியானம் 3 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஞாபகம் வருது, இந்த கொடைக்கானல்னு ஒருத்தங்க நம்மளை கூப்பிட்டாங்களே வீடியோ அனுப்பி, இது நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு அந்த தம்பி ஹரிஷுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இவங்க நம்பர் யாருமே கிடையாது. அந்த தம்பி பாருங்கள் மகா கும்பமேளாக்கு அங்கே இருக்கார். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. அடிச்சுட்டே இருக்கேன். அவன் ஒன்று எனக்கு தம்பி ஃபோன் பண்ணுறானே, இப்போ தானே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண நினச்சிட்டு வரேன், நீங்கள் என்னென்ன இத்தனை ஃபோன் அடிச்சிருக்கீங்கன்னாரு. நான் சொல்கிறேன், ஹரிஷ் இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலேருந்து நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன், அந்த நம்பர் கொடு, நான் உடனே இன்னைக்கு கொடைக்கானல் தான் இருக்கேன், ஷூட்டிங்கில் இருக்கேன், கிட்டத்தட்ட 6-7 நாள் இங்கே தான் இருப்பேன், நான் போய் பார்த்துட்றேன் அவங்கள அப்படின்னோடனே, நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் வரேன், எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, நான் பூம்பாறை வரேன், அங்கேருந்து எப்படி வரணும்னு. சார் பூம்பாறையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே வரணுங்க சார், மண்ணவனூன்னு ஒரு இடம், என்னங்க கோயில் சிறப்புன்னா அவர் எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. எனக்கு கேட்க இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. ஃபஸ்ட்டு இப்போ அந்த கோயிலுக்கு போயிடலாம், அப்புறம் பூம்பாறைக்கு வந்து பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு ஆசை அதிகமாகிடுச்சு. நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்துடுங்கன்ட்டு. காலையில் அதேமாதிரி பூம்பாறை முருகரவே பார்த்துட்டு, அதில் ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள், பூம்பாறை முருகரை பார்க்க போட்டு முன்கூட்டியே திட்டமிட்டது கொடைக்கானல் தான் போன திட்டமாயிடுச்சு. அப்போது பூம்பாறை முருகருக்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றப்போ வஸ்திரம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணம். சரி வஸ்திரம் எடுக்கலாம், என்ன வஸ்திரம் எடுக்கலான்னு சொல்லி நம்ம என்ன சைஸில் கேட்கலான்னு சொல்லி அவர் குருக்களுக்கு ஃபோன் பண்ணால், நேற்று தாங்க நினச்சேன் பட்டு வஸ்திரம் முருகருக்கு வேணும்னு சொல்லி, என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ வஸ்திரம் கேட்குறீங்களேன்னார். இதான் முருகர் சக்தி. முருகர் தனக்கு என்ன வேணுமோ தனக்கு உண்டான ஆளை வச்சுருக்கார். இன்னைக்கு காலை கூட வடபழனி கோயிலில் சொன்ன செண்பக மலை ஒருத்தர் கொடுக்குறாரு நைட்னா அவர் கையில் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இன்னொரு தம்பி சொன்ன 48 நாள் நான் முருகனை பார்த்துட்டேங்க அப்படின்னாரு.
48 நாள் முருகனை நீங்கள் பார்க்கணும் இது கிடையாது. 48 நாள் முருகன் உங்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. உங்கள் முருக பக்தி அந்தளவுக்கு உன்னதமான பக்தி. உங்களை வர வச்சு உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்டார், வாங்கிட்டார். அப்போது அவர் சொல்கிறார், ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக வஸ்திரம் கேட்குறீங்க, பட்டு வேஷ்டி எடுத்துகிட்டு வந்துருங்கன்ட்டார். ஓகே, பட்டு வேஷ்டி பூம்பாறை முருகருக்கு நேராக போய் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நான் அவர் கேட்ட வேஷ்டியும் எடுத்துக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச முருகருக்கு உண்டான வேஷ்டியும் எடுத்துகிட்டு, அப்போ நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் வடபள்ளி முருகருக்கு சேர்த்து எடுத்துருவாங்கம்மா. ஏன்னா அவரும் என்னையும் வந்து பேச்சே பார்க்க முடியாது. வந்து என்ன நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு ஏதோ ஒன்று பண்ணாலும் சரி, நான் எடுத்தேன்னா அதுக்குண்டான ஒரு இதில் வடபள்ளி முருகருக்கு எடுத்து அந்த வஸ்திரத்தை அந்த அங்கே சாத்தது கொடுத்துருவோம் பக்தர்கள். என் மூலியமாக கொடுப்பேன், இல்லை பக்தர் மூலியமாக அவங்க கையில் கூட கொடுக்க வச்சிருவேன். வடபள்ளி முருகர் எடுத்து தனியாக பேக் பண்ணி வச்சுட்டு பூம்பாறை முருகன் தனியாக எடுத்து வச்சிட்டேன். போகிறோம், பூம்பாறை முருகர் அவர் கரெக்டாக அப்போ தான் அந்த மாசி இந்த தைப்பூசம் முடிஞ்சோன்னே அங்கே திருவிழா ஸ்டார்ட் ஆகல. அதுக்காக பத்திரிக்கை வைக்கப்பட அங்கே பையன் இருந்தார். அந்த வஸ்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துட்டு, அப்போ இதே மாதிரி ஒரு ஆர்டிசம் குழந்தைக்கு சம்மந்தப்பட்டு வராங்க. நான் வர்றதுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எங்கே இருந்தோ பார்த்துட்டு உங்கள் சேனலில் சொன்னதான், தெய்வ குழந்தைகள் ஆர்டிசம் குழந்தைகள் வந்து பூம்பாறை முருகனை பார்த்து அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் வாங்கி கொடுங்கன்ட்டு. இப்போ இன்னொரு பெரிய அதிசயம்னா, இப்போ ரெகுலராக தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அபிஷேகம் தீர்த்தம். நானும் வாங்கிட்டு முருகருக்கு அந்த வர்த்தகம்லாம் வஸ்திரம்லாம் சாத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு மண்ணோனருக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனாங்கம்மா. அதுக்கு முன்னாடியே பூம்பாறையில் ஒரு சில அதிசயங்கள் பண்ணார். ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் வடபள்ளி கோயிலில் ஒருத்தரை பார்த்தேன், இவங்களுக்கு கூட காணொலி அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னது தான், ரகசியமாக இருக்கணும், எல்லா ரகசியத்தையும் சொல்லாதனே பாண்டடாகவே சொல்லிட்டு போனார். ஸோ அந்த ரகசியம் என்னோட இருக்கட்டும். அதை முடிச்சுட்டு மண்ணோனருக்கு போனேன். போகும்போது பார்த்திங்கன்னா பூம்பாறையை விட இன்னும் கொஞ்சம் தூரம், அவ்வளோ மிஸ்ட்டு, எல்லா இடத்துலையும் மிஸ்ட்டு தான். அந்த மகுடேஸ்வரன் வந்தார். போய் நின்ன உடனே அந்த நின்னது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் முழுக்க அந்த முருக சக்தி தான் நம்மளை கடத்தி கொண்டு போச்சுங்கம்மா. என்ன முருகர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே சுயம்பு முருகர் வந்து ஒரு சில இடத்துல இருக்காங்க. அது ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தவங்க. சுயம்புவா முருகர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், கொளஞ்சியப்பர் விருதுநகர், குக்கி சுப்பிரமணியா, இந்த மாதிரி இடத்துல சுயம்புவாகவே முருகர் வந்தார். அந்த மாதிரி ஒரு சிறப்பு தான் இந்த சுயம்பு வேலாயுத சாமி. அவங்க வரலாறை சொல்கிறாங்க. என்ன வரலாறுனா, ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன் அங்கே வந்து பூண்டு விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மன்னவனில் தான் பூண்டு, இப்போ அந்த மலை பூண்டுன்றது தான் அங்கே விவசாயம் பண்ணும்போது, ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அவனோட சம்மந்தப்பட்ட பேர் மட்டும் யாருக்கும் தெரியல, வரலாறு மட்டும்தான் இருக்குது. அங்கே பண்ணும்போது பூமியிலேருந்து ரத்தம் வந்திருக்கேன்னு சொல்லி ஊர் மக்களை போய் கூட்டு வர்றதுக்குள்ளே அந்த பூமியிலேருந்து லிங்கம் மாதிரி உண்டான சிலை வந்து மேலே வந்துட்டுருக்கு. இது என்னடா லிங்கம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து முருகரோட கை 5 விரல், அந்த கை வந்து அந்த லிங்கத்தில் இருந்திருக்கு. அப்போ இது என்னடா கல், இது சிவனா முருகரான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, அங்கே ஒரு முருக பக்தர் மூலயமா அசரீரியாக வந்து அப்போ தான் நான் வேலாயுதன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பேரே சுயம்பு வேலாயுத சுவாமி ஆயிடுச்சு. இந்த கோயில் வந்து பரம்பரையாக எங்கள் பாட்டஞ்சியா காலத்துலேருந்து இது வந்து கொண்டு சேர்த்திக்கிட்டு வரோம். இங்கே என்ன ஒரு அகதியம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தோட்டமாக இருக்கும்போது பழனிசாமிங்கிறவர் வந்து உழவடிச்சுருக்கிறாரு. உழவடிக்கும் போது ரத்தமாக வந்திருக்குது. ரத்தமாக வந்த உடனே திருப்பி பழையபடிக்கு ஒரு சாரி வெட்டுருக்கிறாரு. பாலா எந்திரிச்சிருக்குது. பாலா எந்திரிச்சோன்னா பொதுமக்களை கூட்டு இல்லாமன்னு மேலே குடியேக்கு போயிட்டாங்க. குடியில் இந்த ஆளை கூப்பிட்டுருக்குள்ளேயோ குட்டிவேல் மண்ணாடியார் முகத்தில் தான் முன்னாடி முடிச்சுக்கிறார். அந்த பழனிசாமி விட்டு போட்டு குட்டிவேல் மண்ணாடியார் முகத்தில் முடிச்சு அப்படியே அது ஒரு சாலம் மாதிரி போட்டு ஊரை காலி பண்ணிட்டு வந்து கீழே குடியேறி அதுக்கு மேலே அந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 2700 வருஷத்துக்கு மேலே இந்த கோயிலை கட்டி திருப்பணியில் நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறார் சாமி. இன்னொரு அகதி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் காவடி எடுத்து வரும்போது இந்த மேலூர் காட்டு இடத்துல சாந்திவட்டம்மா கோயில் பக்கத்தில் அந்த காவடி முத்திரிக்கும் போது மண்ணை வாரி போட்டு ஒரு செம்பில் மண்ணை வாரி போட்டு ஒரு செம்பில் பால் ஊற்றுனா பன்னீர் ஊற்றுனா பால் ஊரெல்லாம் சுற்றி ஐயங்கிட்ட வந்து வச்சு தரிசனம் முடித்து அவுக்கும் போது சர்க்கரை ஆயிரம் சாமி. சர்க்கரை ஆரம்பிச்சோன்னா ஒரு 5000 பேருக்கு அந்த சர்க்கரை கொடுக்கலாம் சாமி. இது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அது அப்படியே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருக்கும், கை இருக்கும். சரி, இதில் வந்து பெரிய விஷயம் முருகர் வந்துட்டார்ன்றப்போ பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் அந்த குருக்கள் ஐயா உலகத்திலேயே எந்த முருகனுக்கு இல்லாத சிறப்பு இந்த முருகனுக்கு இருக்குது அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே முருகரை போனீங்கனாலும் முருகரோட முகத்தை தான் பார்த்து வணங்குவீங்க. ஆனால் இந்த முருகர் மட்டும் தான் நீங்கள் முதுகை பார்த்து தான் வணங்க முடியும். அவரோட முதுகுக்கும் ஆரத்தி காட்டும் முருகர் பழனிமலையை பார்த்து நிற்கிறாரு. அந்த பக்கம் உருவத்தை உங்களால் பார்க்க முடியாது. அதில் தான் அந்த கை உருவம் எல்லாமே இருக்குன்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். இது ஏங்க இப்படி நீங்கள் திருப்பி வைக்கலைன்னா, எங்களுக்கு வந்த உத்தரவு இப்படி தான் வழிபடணும்னு சொல்லி. அப்போ ஏன் இந்த பக்கம் திரும்பி வச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேர் எதிரில் பழனிமலை இருக்குது. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். இது சுயம்புவாக வந்த முருகருக்கோட முதுகு தான் நம்ம வழிபடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து முருகரோட அந்த உருவம் அந்த எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்பயும் போய் பாருங்கள். நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பதிவு செய்ய பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட விருதுநகர் குழஞ்சியப்புறம் மாதிரியே தான் இருக்காங்க சுயம்பு வேலாயுத சாமி. அப்போ தான் எனக்கு அங்கே தியானம் பண்ணும் போது ஒரு உத்தரவு வருது. இந்த கோயிலை வெளியில் சொல்கிறதுக்கு தான் இந்த இத்தனை நாடகமும், இந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், வந்ததாக இருக்கட்டும், ஃபோன் பேசினதாக இருக்கட்டும், மொத்த நாடகமுமே இதுக்காக முருகர் நம்ம வாழ்க்கையில் நடத்தி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காரு.
இதை பதிவு பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயும் போகர் வந்த தடம் இருக்குது. அந்த சுயம்பு வேலாயுத சுவாமி கோயிலுக்கு போகர் வந்த தடம் இருக்குது. போகர் வந்து பழனிமலையில் மட்டும் கிடையாது, பூம்பாறையிலே பல இடத்துல இருக்கார். ஒரு வரலாற்று ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கொடைக்கானலே முருகனோட மலைன்ட்டு வருது. எப்படி பழனிமலை முருகனுக்கு உண்டான மலையோ அந்த மாதிரி கொடைக்கானலும் முருகருக்கு உண்டான மலை. கொடைக்கானலில் கிட்டத்தட்ட பல 100 முருகர் கோவில் இருக்குது. அதில் நான் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் அங்கே ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்த போய் பார்க்கணும்னு சொல்லி அங்கே ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வழிபாடு இருக்குது. ஸோ அப்புறம் தான் நான் உண்மையிலே கொடைக்கானல் முழுக்க முருகனுக்கான மலை தான். முருகர் தான் அங்கே இருந்திருக்காரு. எல்லா இடத்துலையும் முருகர் இருக்கார். சுயம்புவாக வந்திருக்காரு. புராதன முருகராகவும் இருக்காங்க. பக்தரால் உருவாக்கப்பட்ட கோயிலும் இருக்குது. சரி, சுயம்பு வேலாயுத சாமியை பார்த்து இந்த விஷயத்தை கேட்டுன்னு பெரிய ஆச்சரியம். அப்போ ஐயா இந்த மாதிரி வேறு எதனா அதிசயம் இருக்கா அப்படின்னேன். இருக்குங்க அப்படின்னு. என்னங்க அதிசயம்? என்ன ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து பங்குனி மாதமும் ஒரு மாதத்தில் வந்து ஒரு காவடி விழா நடக்குமாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, முருகனுக்காக காவடி எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதில் ஒரு சைடில் வந்து மண்ணும் இன்னொரு சைடில் வந்து பன்னீரும் போட்டு முருகனுக்காக காவடி எடுத்துகிட்டு வந்து சுற்றி வரப்போ அந்த மண் வந்து சர்க்கரையாக மாறி இருக்குமா, அந்த பன்னீர் வந்து பாலாக மாறி இருக்குமா. அது இப்போ வரைக்கும் நடக்குது. நான் சொன்னேன், ஐயா இதை வந்து நான் பேட்டியில் சொன்னேன்னா நிறைய பேர் பரிசோதிக்கவே வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட முன்னாடி என்னங்கன்னு தாராளமாக சொல்லுங்கள், இது இப்போவும் நடக்குது, வர சொல்லுங்கள், நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு சக்தி இருக்குது பாருங்கள் சார். இந்த விசேஷம் வந்து எப்போ நடக்குது சார்? எந்த மாதம் நடக்குதுங்க அந்த விசேஷம்? இது வந்து சாமி ஒரு வட்டம் தை மாதம் நடக்கும், ஒரு வட்டம் மாசி நடக்கும். தை மாதம் மாசி மாதம் நடக்கிற திருவிழாவில் முருகர் காவடி எடுத்து வரப்போ அந்த மண்ணை வந்து காவடியில் போட்டு இந்த கோவிலை சுற்றி வந்து இந்த ஊரை சுற்றி வந்து முருகர் முன்னாடி எடுக்கும்போது அது சர்க்கரையாக மாறி இருக்குமா, அதே மாதிரி பன்னீரை போடும்போது அது பாலாக மாறி இருக்குமா. இது இப்போ வரைக்கும் இந்த அதிசயம் தொடர்ந்து நடக்குது. யார் வேணாலும் வந்து பாருங்கள் அப்படின்றார். அது வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் வர சிவராத்திரி. அதுலேயும் பாருங்கள், இப்போ தான் நம்ம சிவராத்திரியை பற்றி பேசுகிறோம். மாசி மாதமில் இருக்க நிகழ்வு நடக்குது, சிவராத்திரி நடக்குதா சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை முருக பக்தர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலாக்கு போனாலும் சரி, இல்லை பூம்பாறை முருகரை பார்க்க போனாலும் சரி, இல்லை கொடைக்கானலுக்கு போகணுன்னு நினச்சிருக்க முருக பக்தர்கள் கண்டிப்பாக இந்த சுயம்பு வேலாயுத சாமியை போய் பாருங்கள். ஏன்னா இங்கே தான் இந்த குழந்தை பேருக்கும் திருமணத்துக்கு மிகப்பெரிய அவங்க கேட்டேன், இந்த முருகர் எதுக்காக சிறப்புன்னீங்கன்னா, சார் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த முருகரை வேண்டி குழந்தை பிறந்திருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், நான் போகும்போது ஒருத்தங்க முருகரை வேண்டி குழந்தை பிறந்து அவங்களோட பர்த்டே முருகனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காங்க. எங்களுக்கு டாக்டர் வந்து குழந்தைய பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் குக்கிராமத்துலலாம் அந்த அளவுக்கு வசதியே கிடையாது. முழுக்க முருகனால் வேண்டி தான் இந்த குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. அதோட இந்த அதிசயம்லாம் தனி இன்னொரு அதிசயம் இருக்குது அந்த கோவிலில். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி நான் மெடிடேஷன் பண்ண போகிறேங்க. ஆல்ரெடி அந்த இடத்துக்கு அகத்தியர் வந்திருக்காருந்தாங்க. உள்ளே அங்கே சிலை இருக்குது, அகத்தியரும் போகரோட சிலையும் இருக்குது. மெடிடேஷன் முடிச்சுட்டு பின்னாடி போகும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ல டைனோசரோட உருவம் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. கிட்டத்தட்ட டைனோசர் உருவம் தான். நான் அது உங்களுக்கு பதிவு அனுப்புகிறேன், அது பதிவு செய்யுங்க. நான் அவர்கிட்ட கேட்குறேன், இது என்னங்க டைனோசர் மாதிரி இருக்குது, என் கண்ணுக்கு மட்டும் தான் டைனோசர் மாதிரி தெரியுதா இல்லை எப்படின்னா, இல்லை சார் இந்த கோவில் கண்டுபிடிச்சி இந்த கோவில் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கல் எங்களுக்கும் அப்படி தான் தெரிஞ்சு டைனோசர் மாதிரி. ஆனால் இதை பற்றி விவரம் யாருக்குமே தெரியல. தூரத்துலேருந்து பார்த்தா டைனோசர் மாதிரி இருக்குது, கிட்ட வந்தாலும் டைனோசர் மாதிரி இருக்குது. ஏங்க இந்த இடத்துல இந்த படத்தை உருவத்தை ஏன் வரைஞ்சி வச்சாங்க, ஏன் இந்த கல்வெட்டு இருக்குது அப்படின்னா யாருக்குமே தெரியல. அப்புறம் நான் ஒரு காணொலியாக பதிவு பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோ இல்லை அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்களோ யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி இந்த சிற்பம் ஏன் இங்கே இருக்குது, எதனால் உண்மையிலே டைனோசர் சிற்பம் தானா இல்லை வேறு ஏதாவது மிருகத்தோட உருவா, காரணம் எல்லாமே கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் செதுக்கி வச்சுருக்க மாட்டாங்க. அதை மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு அதை இன்ஸ்டாகிராமில் நான் பதிவு பண்ணியிருந்தப்போ அதை ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதம் எண்டில் போகிறாரு, ஒரு இதில் இருக்கார், நார்த் இந்தியாவில் இருக்கார், அந்த கும்பமேளா நிகழ்வில் இருக்க. வந்ததுக்கப்புறம் நான் போய் பார்க்குறேங்க சார், நான் வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், பட் என்னோட அனுபவிச்சு நான் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு இருக்கார். அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அற்புதமான விஷயம். ஸோ இந்த நேர்காணல் பார்க்குறவங்க கூட அந்த இடத்துக்கு போய் யாராவது இந்த அகழ்வாராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்க இருந்தீங்கன்னா அது என்னன்றது வெளி உலகத்துக்கு சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த பயணமும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பயணமே இந்த சுயம்பு வேலாயுத சாமியை பற்றி சொல்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேர்காணல் வரப்போ கண்டிப்பாக எல்லா முருக பக்தர்களும் எதிர்காலத்தில் அங்கே ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்குவாங்க பாருங்கள் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். எதுக்காக கொடைக்கானல் போனோம் அப்படிங்கிற அந்த பயணத்தினுடைய நிறைவே வந்து முருகரை பார்க்கறது தான், அதை மக்களுக்கு சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நம்முடைய கொடைக்கானல் சுயம்பு வேலாயுத சுவாமி கோயிலில் பன்னீர் வந்து பாலாக மாறுறது, மண் சர்க்கரையாக மாறுறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை விரைவில் வந்து நம்ம ஐபிசி பக்தி நேயர்களும் வந்து அந்த தரிசனத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை வந்து எங்களோடும் எங்கள் ஐபிசி பக்தி நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. நான் ஒரு விஷயத்தை நம்ம காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஏன்னா இந்த கொடைக்கானல் பார்ட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஷூட்டு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் படப்பிடிப்பு வச்சு தள்ளி போச்சு. ஏன்னா இந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வெளியில் கொண்டு வர மாட்டேங்குது பாருங்கள். இந்த ரகசியம் மக்களுக்கு போய் சேரணும். கலியுகத்தில் பாமர மக்களும் எல்லாரும் போய் இந்த விஷயத்தை அனுபவிக்கணுன்றப்போ அது வெளியில் சொல்ல வராமல் தடுத்துச்சு. எனக்கே ஆச்சரியம் சார், மற்ற ஷூட்லாம் விட்டுருங்க, இந்த கொடைக்கானல் சுயம்பு வேலாயுத சாமி சொல்லி ஆகணும் சார், இது முருகர் நம்மளுக்கு கிட்ட பணி அப்படின்னதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த விஷயத்தை வெளியில் பதிவு பண்ண விரைவில் வரும். இதை பார்க்குற முருக பக்தர்கள் கண்டிப்பாக சுயம்பு வேலாயுத சாமியை போய் பாருங்கள்.
மெய் சிலிர்த்து போவீங்க அந்த இடத்துல. நன்றி சார். நன்றிங்க. எல்லா புகழும் முருகனுக்கு. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.